வருகின்றுள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்று காவியநாயகர் புலவர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. வருகின்றுள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது முதல் நிகழ்வாக நாமளுடைய கட்சியினுடைய உறுதிமொழி ஏற்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் எழுதியிருக்க அழைக்கின்றேன். நம் மரம் காக்க இருக்கின்ற மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி எங்களை உருவாக்கும் தமிழர் வரலாற்றில் தோல்வி விடிமூடி புரிகின்ற வீரர்கள் இனிமேல் ஓயவும் விரிவாக வாழவும் உறுதி உறுதி. நீங்கள் பரத கண்டமிழில் தெக்கணமும் அதிசிறந்த தமிழர் நல் திருநாடும் தக்க சீரில் பிறந்தரும் தரித்தகரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தமிழகே உன் சீர்நிலை சிறப்பு என்று செயல்மறந்து வாழ்ந்துமே. ஜனநாயக இளங்கோவர்களை அழைக்கிறேன். அவருடன் சேர்ந்து மற்ற பேர்
தமிழகத்தினுடைய ஓம் சக்தி விநாயகர் பகுதியிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நான் அதை தாராவில் தான் வெளியிட வேண்டும், தம்பி மகேந்திரன் ராமராஜா தலைமையில் தான் வெளியிட வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஊக்கத்தை அளித்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்து மும்பை தமிழர்களின் ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர். அந்த வேஷ்டி வெள்ளை வேஷ்டி செய்து தந்தவர்கள். நாங்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே தேசிய தலைவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதி, தமிழர்களுக்கான அடையாளமாக மும்பை மாநகரிலே வாழ்ந்தவர். அதை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். எப்பொழுதும் வேஷ்டி கடையில் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு அடையாளம். அவர்களுடைய பிறந்த தினத்திலே இந்த ஐயா கலிபெருமாள் அவர்களுடைய நூல் அறிமுக விழாவை நடத்துவதிலே பெருமைப்பட்டு போராளிகள் ஒருபோதும் அறியாது விலவில் எழுவோம், ஒன்று வில 9 எழுவோம், கோடிகாய் எழுவோம், புலவர் போன்ற எண்ணற்ற ஈகியர்களின் செயல்பாடுகளில் இருந்து படிப்பினையை கற்று எதற்கும் அஞ்சாது மக்களை தயார் செய்து தமிழின உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராட உறுதி செய்வோம். புலவரின் புகழை போற்றுவோம். நன்றி. அவங்கெல்லாம் ரொம்ப திராவிட சிந்தனையிலிருந்து இப்போ தமிழ் தேசியத்துக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வேடிக்கையானது. இந்த விழாவில் எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்து கடந்து கொண்டு இடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா தமிழரசன் அவர்களை பற்றின இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காகவும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதத்தினால மார்ச் 4ஆம் தேதி வந்தார். இவரோடு துணை நின்று பல போராட்டங்களையும் பல நிகழ்வுகளையும் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருந்தவர் தான் ஐயா தமிழரசன் அவர்கள். உணர்த்திய இந்த பெரியவர்கள் தான் ஐயா கலிபெருமாள் அவர்களும் ஐயா தமிழரசன் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் போராட்ட குணத்தில் ஈடுபட்டு முடிவாக தனி ஈழம் வேண்டும் என்று பேசியவர் மேலும் பிரபாகரன் வழியில் தன்னை முன்னெடுத்தவர்கள் தான் இந்த 2 பெரியவர்கள்.
இவர்கள் இறப்புக்கு குறையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். வருகை வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மும்பை மாநகர நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் திருவள்ளுவர் விளையாட்டு குழு நிர்வாகிகளும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழகத்திலிருந்து வகையறுத்துள்ள ஐயா கரியப்பா அவர்களுடைய மகன் தமிழர் திரு சோழன் நம்பியார் அவர்களே, தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் திரு ஜனா ராஜாகுரு அவர்களே, தென்னிந்திய ஆதிதிராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் ஏவி அசோக்குமார் அவர்களே, முகர்வோர் முன்னேற்ற சங்கம் திரு பட்டத்தேவர் அவர்களே, தமிழ் வாசலை தமிழக சி மணிகண்டன் அவர்களே, இந்த விழாவை முன்னிருந்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அந்தோணி அவர்கள் அவர்களே, மும்பை மாநகர ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அவர்கள் அந்தோணியுடைய தந்தை அவர்களுடைய கருணாநிதி ஐயா கரியபெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் அவர்களுடைய வரலாற்று ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய தந்தை அவர்களுடைய பிறந்தநாளில் நடத்துவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் திருவள்ளுவர் விளையாட்டு குழு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்து வந்திருக்கிறார். சமூக நீதிக்கு எதிரான சமூக நீதிக்கான போராட்டம், விவசாயிகளுக்காக போராட்டம், அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தின் உறுதியை உணரக்கூடிய விஷயம், ஐயா அவர்கள் தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும்போது அந்த சிறையில் இருந்த கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தூக்கு தண்டனை கைதியாக இருக்கும் போதே சிறையில் போராடி இருக்கிறார். ஒரு தூக்கு தண்டனை கைதி சிறையில் எப்படி இருப்பார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு தூக்கு தண்டனை கைதி இன்னும் கொஞ்ச நாளே நாம் சாக போறோம் என்கிற ஒரு உணர்வோடு, உணவு உண்ணாமல், யாரிடம் பேசாமல், அப்படி ஒரு மனநிலையில் தான் சிறையில் இருப்பார்கள். ஆனால் ஐயா அவர்கள் அதற்கு சற்றே மாற்று. ஐயா அவர்கள் சிறையிலும் கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய அநீதிக்கு எதிராக சிறையில் போராடி இருக்கிறார். அந்த உறுதியை தான் இந்த புத்தகத்தின் அட்டை பகுதி பின்புறத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பழநெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதை இந்த புத்தகத்தின் அட்டை பகுதி பின்புறத்தில் பதியப்பட்டிருக்கிறது. நான் கண்ட ஒரு தலைவர், உறுதியான நேர்மையான தலைவர் ஐயா கரியபெருமாள் அவர்கள் என்று திரு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னொரு அழகான விஷயம், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் உலகமே அறிந்தது. அவர் வாயால கரியபெருமாள் அவர்களை பற்றி எந்த ஒரு சமரசமும் இல்லாத ஒரு நேர்மையான தலைவர் என்பது அவருக்கு சொல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை அவர் பழகி உணர்ந்து அவர் சொல்லியிருக்கிறார். வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. இந்த நூலின் ஆசிரியர் ஐயா கரியபெருமாள் அவர்கள். ஐயா அவர்கள் 2007 மறைகிறார். இந்த மக்கள் குடியை
இந்த மக்களை பெரிதும் நேசித்து இருக்கிறார்கள். இந்த மக்களும் அந்த ஐயாவை பெரிதும் நேசித்து இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பிரச்சனைனா வாத்தியார் கிட்ட போய் பிரச்சனை என்றால் முன் நின்றிருக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மக்கள் முன் நின்றிருக்கிறார்கள். நான் ஐயா பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருப்பேன். நான் அந்த புத்தகத்தை முழுசா படிச்சதால சிந்தனையோடு பயணிப்பவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இதில் உறுதியாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதில் பயணிக்க முடியும். ஒரு புத்தகத்தை படிக்கும் போது புத்தகத்தை பரிசாக அளிப்பது, இது போன்ற புத்தகத்தை பரிசாக அளிக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் காரணம் என்னவென்றால் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி பிறருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அப்படித்தான் இந்த புத்தகத்தை படித்து நான் பெற்ற மகிழ்ச்சி புத்தகம் படிச்சிருக்காரு. அதனால எடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா இது போன்ற இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தை உள்வாங்கி வரணும். தமிழ் தேசியத்தை உள்வாங்கி இளைஞர்கள் எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது என்பதும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்வாக ஒரு பெரிய சிறப்பான நிகழ்வு இருக்கிறது. அடுத்தபடியாக கிஷோர் கனிஷ்கா. ஆதித்யா அவர்களை போன்று தமிழ் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். மிகவும் அருமையாக பெரிய பெருமாள் அவர்களுடைய மகன் சோழ நம்பியார் அவர்கள், மாரியப்பன் அவர்கள், தங்கத்துறை பொன்மாண்டி அவர்கள், அண்ணன் குறும்புத்தரன் அவர்களும் இந்த புத்தகத்தை வாங்க முன்னோருமா கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வாங்க, எல்லாம் வந்துருங்க. கென்னடியன் வந்துருங்க. அண்ணன் கென்னடியன் அவர்கள், பொன் கருணாநிதியன் அவர்கள், ஆர்வணியன் அவர்கள் Gracias.
தோழர் பெரிய பெருமாளின் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்திருக்கக்கூடிய மும்பை மாநகரத்தின் நாம் தமிழர் கட்சி தோழர் விளையாட்டு குழு தோழர்களே, இங்கு வருகை காத்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளே, ஆற்றல்களே, தமிழ் தேசிய உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தோழர் கலியபெருமாள் அவர்களின் பற்றியான ஒரு குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தோழர் கலியபெருமாளின் போராட்டம் என்பது மாணவர் பருவத்தில் காவல்துறை அதிகாரிகளால் அவருடைய பிள்ளைகள் பட்ட சித்திரவதைகள், அவர்கள் வாழ்விடவே கேள்விக்குறியான நிலை போன்ற அனைத்தையும் மக்கள் தொகையோடு அரசியல் என்கிற நூலில் தோழர் கலியபெருமாள் அவர்கள் தன் சுயசரிதையாக எழுதியுள்ளார். கொள்வதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கும் சதி செய்கிற வேளையில் அழுத்தத்தினாலும் புரட்சிகர தமிழ் தேசிய உணர்வு கொண்ட புரட்சிகர் அவரை கொல்லும் முயற்சியை சிறைத்துறை அதிகாரிகள் கைவிட்டனர். இதையெல்லாம் வரையில் கொண்டே தோழர் தன்னுடைய நம் தமிழகத்தை சாதிய சமூகமாக கட்டமைத்தனர். தெலுங்கு நாட்டினுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழக மத்தியிலே சாதிய படிநிலைகளும் சாதிய தீண்டாமை வன்கொடுமைகளும் தலை தூங்கியது. அது இன்று ஆளக்கூடிய தெலுங்கு திமுகவினுடைய ஆட்சியில் அவர்கள் 60 ஆண்டு காலமாக குத்தி தமிழர்களை மேலும் மேலும் அடைவிலாக்கி நம்மை மேலும் மேலும் தெலுங்கர்களின் கீழாகவே தெலுங்கர்கள் தமிழ் மக்கள் வாழ்வே நம் கொள்கிறோம் என்ற கருத்துக்கு இணங்க இந்த நூல் வெளியீட்டை முதலில் ஐயா பெரிய பெருமாள் அவர் மகன் நாடொழி, அதாவது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் யாரால் நாம் யாரெல்லாமோ இத்தனை பேருடைய அரவணைப்பை தேடி அழைத்து பார்த்தேன். ஒரு தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அது மட்டுமில்லை, நாம் யார் என்ற அடையாளத்தை உலகிற்கு, தமிழர்கள் உலகில் பெருங்குடி மக்கள், உலகிலே தலைச்சிறந்த மக்கள், உலகிலே மூத்த மொழி. ஆனால் நாம் மண்ணில் நாம் வாழ முடியாத சூழலை உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்று நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சில விஷயங்களை உங்களுக்கு சீக்கிரமாக கூறிக்கொண்டு முடிக்கலாம். அண்ணன் ராமராஜா அவர்களை எனக்கு கொஞ்சம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை எனக்கு பேச வந்த எண்ணத்தில், ஏன்னா அண்ணனை ரொம்ப காலமாகவே எடுத்த ஒரு 30 ஆண்டுகளாக தெரியும். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னா, என்னுடைய அண்ணன் மகன் அவர் பள்ளி கொண்டு போயிருக்கும்போது காந்திராம் என்ற இடத்தில் மோதி இறந்து எரிந்து கொடியுடைய கொடிதான் கிடைச்சி அப்படி அடிச்சு வந்தோம். அப்போ உங்க பெருங்குடி தலைவர்கிட்ட எல்லாரும் கேட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் நான் போனேன், என்னோட யாரும் என்ன பாருங்க எழுதப்பட்ட நான் இன்னொரு பார்க்க அப்படின்னாங்க. அன்னைனா சரிவா அப்படி மட்டும்தான் அந்த ஸ்டேட் காலா மார்வாடி. அப்போ எங்க குடும்பக்கார பற்றி 20 பேர் சேர்ந்தாலும் போயிருந்தோம். அண்ணன் வந்தாரு, பேசணும். அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாரு, 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவன் எந்த பிடியும் கொடுக்க மாட்டேங்கல. ஏன் என்று சொல்லணும்னா, அண்ணாச்சியுடைய திறமையும் ஆளுமையும் எனக்கு போட்டு சொல்லணும். ஏன்னா நிறைய சொல்ல அதுக்கு விழாதான் நம்ம அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்ல. ஏன்னா அந்த ஆளுமை தன்மை, அந்த குட்டி ஊமை, அது எங்க அடிச்ச உணவான இந்த அடிப்படை அண்ணகிட்ட இருந்ததுனால அந்த இடம் மட்டும் சொல்லிக்கொண்டு என்னதான் பேசிக்கிட்டே இருக்காங்க. தரமா இல்லை, அவன் அவங்க போலீஸ் பழக்கம். அவன் 1.5 மணி நேரமாக தரமா இல்லை, நெருக்கடியாக இருக்கு அண்ணே சொன்னாரு. ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ வீட்டை விட்டு இறங்க முடியாது. வேற ஒன்று சொல்லு, நீ வீட்டை விட்டு இறங்க முடியாது. அந்த உடனே ஒரு செகண்ட்ல உடனே 1.5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த படத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய எங்கள் அக்கா மகன் அவளையும் டெக்ஸியில் கொண்டு போய் தமிழ்நாடு மேற்கு பேங்க் எங்கள் மல்லிக் பக்கத்தில் கொண்டு அதை ஃபிக்ஸ் டிபாசிட் செய்து
பிறந்தநாள்ல இந்த நிகழ்வு வைக்கணுங்கிறதுனால நான் ஐயா கல்யாண மகன் கேட்டு செய்யலாமே என்றால் கேளுங்க. அவரும் அந்த சமூக சிந்தனை உள்ளவர் என்ற அடிப்படையில் அதை இங்கே நிறைய பேர் குழப்பறாங்க. ஏன்னா அது ராமராஜருக்கு நிகழ்ச்சியா நம்ம தமிழ் உணர்வாளர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் நாங்களும் வரலாம் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் ஒரு சமூக சேவகர் அண்ணன் ராமராஜா அவர்கள் அந்த அடிப்படையில் செய்வோம். சரி, இந்த நிகழ்வும் உலக தமிழர்களுடைய எழுச்சி நாயகர் ஐயா கைய பெருமாள் நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டியது இந்த நிகழ்வை நடத்தி காட்டியது இவங்களெல்லாம் எல்லா மக்களும் ஒரு பண்ணினது உதவி கொண்டதால அதனால இன்று கவர்னர் அவர்களுக்கு விருந்து வைத்திருந்தார்கள். அங்கே ஐயா கூப்பிடுறாங்க, ஐயா வாங்க அங்க கவர்னர் உணவுக்கு போவோம். 100 பேர் கூட ஐயா வராங்க. ஐயா இல்லை நான் நிகழ்ச்சியா போவேன். ஐயா ஒரு மேடையில் மும்பை பகுதியிலே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதற்கு முதல்வர் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தமிழ் தேசிய உணர்வால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். இந்த இயக்கம் சார்பாக நிறைய வேலைகள் செய்து கொண்டு வருகிறோம். அப்படி கொண்டு வந்திருக்கும் போது கருணாநிதி நூற்றாண்டு விழாவை அப்ப எங்கிருந்தோ வந்த கருணாநிதி கோடி கோடியால் கொண்டே புலவர் கலிய பெருமாளுடைய நூற்றாண்டு விழாவும் வருகிறது. இதை எடுத்து செய்வதற்கு இங்கு யாரும் இல்லை, நாம் எடுத்து செய்வோம், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு செல்வோம். அப்படியெல்லாம் கொண்டாட தவறிய சமூகம் நம் சமூகம். அப்படி இந்த புலவர் கலிய பெருமாளை நாம் கொண்டாடாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் இங்கே அவருக்காக விழா இருக்கின்றோம். அவர் எந்த சாதி என்று எங்களுக்கு தெரியாது, அவர் தமிழர் என்ற ஒற்றை காரணத்திற்காக. ஏன்னா இங்க சாதியை சொல்லிட்டா ஏதோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டோம் என்ற ஒரு உணர்வை நமக்குள்ளே இந்த திராவிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆமா, ஏன்னா நீ சாதியை சொல்லிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரு எந்த இனம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால நீ சாதியை சொல்லவே கூடாது. திமுக கட்சி ஆரம்பிச்சா அது மக்களுக்கான கட்சி, அதிமுக கட்சி ஆரம்பிச்சா அது மக்களுக்கான கட்சி. மதிமுக வை கோபாலசாமி நாயுடு அவர் கட்சி ஆரம்பிச்சா மக்களுக்கான கட்சி. தேமுதிக விஜயகாந்த் நாயுடு கட்சி ஆரம்பிச்சா அது மக்களுக்கான கட்சி. அதே நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சா சாதி கட்சி. ஐயா சேதுராமன் ஆரம்பிச்சா சாதி கட்சி. ஐயா ராமதாஸ் ஆரம்பிச்சா சாதி கட்சி. இப்படி எல்லாரையும் இன்னைக்கு சாதி கட்சி சொன்ன நம்ம இந்த திமுகவையோ இந்த அதிமுக அதாவது தேர்தல் சாதி நீங்க என்ன இன்னும் நம்ம கேட்க தவறியின் விளைவு இன்னைக்கு நம்ம இவ்வளவு சீமானு அதை எடுத்து நடத்துறாருன்னா அவங்க பின்னாடி நிற்கிறோம். எனக்கு தயக்கம் கிடையாது. ஆனா இப்படி ஒரு தவறு செய்யல, ஒரு தவறு செய்தது கிடையாது. எல்லாம் பொய் வழக்கு. இவர்கள் யாருக்காக சிறை போனார்கள்? நமக்காக சிறை போனார்கள். இவர்கள் யாருக்காக? இந்த தமிழர்கள் அறத்துடன் வாழக்கூடியவர்கள். கடந்த காலத்துல எல்லாம் எந்த சாதி சண்டையும் கிடையாது. திரவியம் நாடாரு சோறு போடும் போது நாடாரான்னு கேட்டா சோறு போட்டாரு. இல்ல வரராஜ முதலியாரு சோறு போடும் போது யாரையாவது கூப்பிட்டு நீ முதலியாரான்னு கேட்டா சோறு போட்டாரு கிடையாது. தமிழனா எந்த ஊர்ல வந்திருக்கா வா முதல்ல சாப்பிடுன்னு சொன்னாரு. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, திரவியம் நாடார் கையால சோறு வாங்கி சாப்பிடுங்க. எங்க அப்பா ஈழத்திலே பல லட்சம் தமிழர்கள் நம் கண் முன்னே கொத்து கொத்தா செத்து போனா நம்ம எல்லாம் வாய் மூடி மௌனம் காத்து நின்றோம். என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து சொல்றேன். எந்த இனத்திலாவது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா? எங்கேயோ இருக்கிற பாகிஸ்தானில் குண்டு வெடிச்சா அங்கே திருச்சியில ஒரு இஸ்லாமிய அமைப்பு போராட்டம் பண்றாங்க. எங்கேயோ ஈரானில் குண்டு வெடிச்சா இங்க இருக்கிற திருநெல்வேலியில ஒரு இஸ்லாமிய ஜமாத்து போராட்டம் பண்றாங்க. ஆனா கண்ணு கெட்டிய
நாள் பயணம் வந்தோம். இந்த ஒரு நாள் பயணமே எங்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்குன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் அப்படின்றத நேற்று தான் நாங்கள் உணர்ந்தோம். அந்த வகையில் இங்கு வந்தும் நாம் தமிழராக ஒன்றிணைய ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்வு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதற்காக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் முதலில் நன்றி. இந்த புலவர் கலியபெருமாள் நிகழ்வு, இந்த நூற்றாண்டு நிகழ்வு என்பது நாங்கள் தமிழ்நாட்டிலே ஈரோடு, சென்னையில் தொடங்கி ஈரோடு, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, பட்டுக்கோட்டை பல ஊர்கள் நடத்தியிருக்கோம். இந்த நிகழ்வை தமிழ்நாடு முழுக்க நடத்த நினைச்சோம். கூடுதலாக நாடோடி தமிழையா மும்பை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நடத்திருக்கிறார். நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, நாங்கள் நடத்திய நிகழ்வுக்கு நாடோடி தமிழையா பல நிகழ்வுக்கு இங்கிருந்து வந்து எங்க நிகழ்வுல பங்கெடுத்திருக்காரு. நான் வந்து அப்பதான் தெரியல, இப்பதான் தெரியுது அவர் எவ்வளவு பயணப்பட்டு அந்த நிகழ்வுக்கு வந்திருப்பாரு. எனவே என்னுடைய அனைத்து வயசிலுக்கும் வாயில் இருக்கும். அவரை போல் நாம் இந்த மண்ணிலே வாழ முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் தமிழ் உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் எல்லா கூட்டங்களிலும் குறிப்பா 3 விஷயங்கள் பேசிட்டு முடிப்பேன். அந்த விதத்தில் முதல்ல மொழியை காக்க வேண்டும். ஏன்னா ஒரு மொழி இருந்தால்தான் இந்த இனம் இருக்கும். இந்த மொழி இல்லாமல் போயிட்டா நம்ம தமிழர் என்ற ஒரு இன அடையாளம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் இருந்தால்தான் தமிழர்கள் இருக்க முடியும் என்பதை உணர வேண்டும். இரண்டாவதாக, தமிழ் இனம் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. வரும்போது கேட்டேன், மும்பை தாராவில் 4 லட்சம் பேருக்கு மேல் இருந்தார்கள். ஆனால் இப்போது படிப்படியாக குறைந்து 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது மும்பை தாராவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் சொல்றோம். ஆனால் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 5 கோடி தான் தமிழ் இருப்பான், 1.5 கோடி அயலாளர்கள் இருப்பான். இதே நிலை நீடித்துக் கொண்டிருந்தால் இன்னும் 124 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே 1.5 கோடி தமிழர்கள் தான் இருப்பாங்க. நிலைமை ஏற்படும். எப்படி வேற்றினத்தால் அதிகமாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற மல்லற்பனை சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப சுருக்கமாக பேச வேண்டியிருக்குது. நான் எவ்வளவு வேகமா பேச நினைச்சனோ அந்த தொடக்கத்திலே மகேந்திரன் ராமராஜா அவர்கள் வந்து அந்த போஸ்ட்ல பேசினார். இப்ப தமிழனுக்கு தமிழன் மீது தொடர்ந்து ஒரு 7 நூற்றாண்டு காலம் உள்ளடக்கி தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 100 ஆண்டு காலம் தமிழன் ஏன் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை? எது பெருந்தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சாதி பெருந்தடையாக இருக்கிறது. சாதிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடியதாக ஒழுங்குமுறை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் ஒழுக்கப்பட்டவன் பக்கம் நின்று ஒரு நியாயத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய போராட்டம். இந்த வேளையில் அன்பிற்குரிய ஐயா பட்டத்தேவர் இருக்கிறார், ஆதி திராவிடர் நல சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அசோக்குமார் இருக்கிறார், இங்கே பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தேவேந்திர உளவியலாளர் சங்கத்தை சேர்ந்த நான் இந்த வேளையில் இருக்கிறேன். என்னுடைய மண்ணை சேர்ந்த தட்சிணாமன் நாடார் சங்கத்தினுடைய கட்டணத்தில் இருக்கிறேன். பெருமையான விஷயம், யாருமே நம்ப மாட்டாங்க. நான் போய் தாராவில போய் நாடார் சங்க கட்டடத்துல அந்த பணியோட போய் பேசிட்டு வந்து அப்படின்னா ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா சாதி புத்தினா நம்மளுடைய சொந்த ஒத்துக்கிறோம், நம்ம அதெல்லாம் மறுக்க முடியாது. நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். சரி, நாடார் பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் பேசி ஏதாவது பிரச்சனையாயிருமோ, அவங்களுக்கு எது தர்ம சங்கடம் வந்துருமோ, நமக்கு எது சங்கடம் வந்துருக்குமோங்கிற அதனால புரிச்சுனா பேசலாம். இந்த நிலம், பொருளாதாரம், அரசியல், அதிகாரம், ஆட்சி எல்லாருமையும் மீட்பதற்கான ஒரு யுத்தக்களத்தில் தன்னுடைய யுத்தத்தை சிந்திய மாவீரர்களுக்கான நூற்றாண்டு விழா எடுக்க போராட்டம் 100 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நினைவு பொருளாக மட்டுமே இருக்கிறது. இது எப்ப வந்து அவர்களுடைய தமிழனாக இருக்க வேண்டும், எந்த மொழி பேசக்கூடியவங்க வந்தாலும் வாழலாம். ஆனால் இந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமை இந்த மண்ணுக்குரியவனான தமிழனுக்கு தான் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். என்ன செய்யலாம்னா, ஒரு 500 குழுக்கள் இருக்கு சமூக ஊடகங்கள்ல நாங்க பார்க்கிறோம். 500 குழுக்கள் என்ன செய்யலாம், ஒரே கருத்தை வந்து அவரை வந்து காட்சிப்படுத்துறாங்க. சீமானுக்கு வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்குடியில ஒரு
ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்தி சென்னைக்கு ஓடிட்டு ஒரு கருத்தை வந்து அதை தொடங்கின உடனே 2 லட்சம் ரூபாய் போய் ரீச் ஆயிடும். இதுதான் தமிழனை வீழ்த்த முடியாது. ஆகவே சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா, மேகநாதன் நல்லவரா கெட்டவரா, அன்புக்குரிய சகோதரர் நல்லவரா கெட்டவரா பார்க்கக்கூடாது. முதலில் ஒரு தமிழனை அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கு தமிழரசன் உயர்த்தி பிடித்த அதே லட்சிய நோக்கத்தை மேலது பிரபாகரன் கலிய பெருமாளுடைய நூற்றாண்டு விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் நான் பங்கு கொள்வது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறேன். என்ன காரணம்னாக்கா, இப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு மாபெரும் தலைவர்கள், ஒரு போராளி, அவருடைய காலத்தில் இந்த நூற்றாண்டை நானும் வாழ்ந்திருக்கிறது என்னுடைய நான் சொல்றேன் பாக்கியமாக கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு தமிழர்களுக்கும் இங்கே மும்பையில் வாழ தமிழர்கள் நாம் கற்றுக்கொண்ட முதல்வெல்லாம் பிரச்சனை ஈடியில் பிரச்சனை போறாங்க. அதெல்லாம் பார்க்கறது கண்ணீர் வந்துருச்சு. பகுதியில் பார்க்குறேன். ஆனால் தமிழ்நாட்டை ஆளுகிறவர்கள் ராமராஜா அவருடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்தேன். போவேன். அந்த இது ஒரு பர்த்டே சொன்னால் ஒரு 5 வருடத்தில் முடிச்சுடுவார். அது நீதிமன்றத்தில் இருந்துச்சுன்னா 10 வருடம் கூட ஆகும். அப்படி வந்து இந்த பிரச்சனையை சேர்ந்தவர் சொல்லி அவரை பற்றி சொன்னார். இதுதான் என்னுடைய கதையா. எங்கள் பகுதியில் அப்படிதான் அவர்கிட்ட போனால் உடனடியாக ஒரு பிரச்சனை கிடைக்கும். அது பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்தால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை. அதே பின்னால் ஒரு தமிழகம் தழியான உலகம் தழியான தமிழர்களுக்கான அந்த விடியலுக்காக அவர்கள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் பொது போராடுவதற்கு தான் அவர் அதை உருவாக்கி கொண்டார். நான் என்னுடைய தந்தையாரை பற்றி ஒரு விடுதலை ஏற்படம் வந்தது. இன்றைக்கு உலகம் போறா அதில் ஒரு மகன் கேட்பா, அப்பா நீங்க நல்லவராக கேட்டாங்க. ஏன்னா காவல்துறை அவ்வளவு கடுமையான அவரை வந்து அவரை சுற்றி உள்ளவர்களை ஒடுக்குவாங்க. இந்த காட்சியில் மதிப்பணும். அவர் அரசியல் உள்ளவர்கள், ஆனால் இங்கு உள்ள தமிழர்களுக்காக நின்றுகிறார். அதை வந்து காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையை பார்த்து அந்த பெண் வந்து கடைசியில் கேட்கும் பொழுது அவர் செய்யறதுதான் நான் நினைக்கிறேன். தந்தையாரை பற்றி நினைக்கும் போது திருப்ப நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான். நமக்கு வந்து நம்முடைய தந்தையார் எல்லாம் இதில் இதை தாண்டி, அதாவது ஒரு சமூகத்தை இயக்குறாங்க தமிழர்கள் கொண்டாடுவோம். அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. என்னுடைய தந்தையாருக்கு கூட நினைவுட கட்டிப்போம். அது 3 தமிழர்கள் அன்றைக்கு வந்து இந்த வேற்ற தாழ்வுமுறை, அதாவது அனைத்து ஒடுக்குமுறைகள் அவங்க வந்து அப்போ வந்து தீவிரமான ஒரு கம்யூனிஸ்டாக புதுமைவாதியாக போராடினாங்க. அதை சார்ந்து இழந்தவர்கள் பார்த்த தலைவர்களிடையே மிக உறுதியானவர், மிக வலிமையானவர், எதுக்கும் கலங்காதவர், எந்த அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறை கலங்காதவர் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டுறாங்க. பின்னால் ஒரு அறிவாளர்கள் சொன்னாங்க, மேலாளர் சொன்னாங்க, அவர் அந்த வானொலியில் அவர் புலவர் இறந்து மிகப்பெரிய பெருமை. அதாவது போராளிகள் மக்களுக்காக
உள்முரண்பாடு சில நேரத்தில் கூர்மையாக தெரியும், அதை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமையான ஒரு தளத்தை உருவாக்கி போராடுங்கன்னு சொல்லி அவருக்கு அப்போல்லாம் சொல்லுவார். அந்த அவருடைய அந்த அறிவுரைகள் அதை தாண்டி உறவு போராட்டமாக தான் அவர் படையாளர் ஆராட்டம் இருந்து பின்னாக விவசாய தொழிலாளர்களுக்கான அவர் எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு விஷயத்தில் அவரை சார்ந்த ஒரு சிந்தனை வந்து பின்னால ஒட்டுமொத்த விடுதலை என்பது ஒரு பொதுவுடைமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி கொஞ்சம் தீவிரமாக பேசலாம், உரிமைகள் பற்றி பேசலாம், மக்கள் சாதியை நலன் பேசலாம், தீவிரவாதி இந்த இன்னைக்கு இருக்குது அன்றைக்கு பல காலத்தில் அப்படி பாதுகாக்கிறாங்க, படி வைக்கிறாங்க. அப்போ காவல்துறை போய் என்ன சொல்றாங்க, நீ அந்த பெண்குழந்தைகள் வெளியே அனுப்பு, அப்பொழுதுதான் அவர் வந்து அரசாங்கத்திற்கிட்ட சரணாவாரே அப்படின்னு சொல்லி அங்கே போய் மிரட்டுறாங்க. அப்போ அவங்க மாத சங்கத்தில் தலைவராக இருந்தாங்க, ஒரு எம்எல்ஏவும் மனைவியா எல்லா தலைவர்களுடைய பழக்கம் உள்ளவங்க இருந்தாங்க. அவர்களை மிரட்டும் பொழுது அவங்க உடனடியாக அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியமானாங்க. எங்க அம்மா திருவாங்கவர் ஆனால் அப்படி ஒரு எண்ணத்தோட எங்கெல்லாம் அந்த அளவுக்கு எங்கள் வளர்த்தாரு. இன்னொரு சாதாரண ஒரு முறைகளை சொல்லுவாங்க, இது என்னுடைய தந்தையோடைய வரலாறு. ஆனால் ஒவ்வொரு தந்தையும் பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேருங்க, அந்த சொத்து வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க சரியா கிடைக்கணும். அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டேன், என்னுடைய மகன் படிக்கிறதுக்கு நான் வந்து இருக்கும்போது கூட பல்வேறு இது மாதிரி உதவி செய்யக்கூடிய சமூக வளர்ந்து அங்கங்க உள்ள சில அறக்கட்டளைகள் தான் வகைகள் சேர்ந்துச்சு. அவன் இன்னைக்கு மிக உறுதியாக அவன் போராட்ட காலத்தில் இருந்தாங்க, கடைசி வரையும் நிற்கணுங்கிறது தான் அவனுடைய வழிகாட்டு. எல்லாரும் அந்த மாதிரி நிற்க முடியுமா? எல்லோரும் அந்த மாதிரி நிற்க முடியுமானா அவங்க அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நிற்க வேண்டியிருக்கும். காலம் தான் சில சமயங்களில் எல்லோரும் கொண்டு சேருது. நான் இப்போ வந்து அனைத்து இந்தியாவில் ஒரு தமிழ் சங்கத்தை கட்டியிருக்கிறோம். இப்போ இங்கே மகாராஷ்டிர மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அதை தாண்டி இலங்கை சீக்கியர்கள் வருகிற பொழுது மேலும் சில தலைவர்கள் அதை கொண்டு வரணும்னு நினைத்தோம். அது மாதிரி கொண்டு வந்து சாப்பாடு வந்தாங்க, கைக்கோ வந்தாங்க. இந்த மாதிரி நான் போராடாமல் இல்லை, போராடும் போது மக்கள் தமிழ்நாட்டில் போராடலன்னு சொல்ல போராடல அந்த அளவுக்கு